முதுகலை ஆசிரியர் போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய பணிநாடுனர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கட்டாய தகுதி தேர்வு இனிமேலும் அலட்சியமா இருக்காதீங்க. விரைவில் தேர்வு வரவிருக்கிறது. ஆகையால அதற்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து அதையும் கொஞ்சம் கவனமா படிங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட வலைவலி பக்கத்துல செகண்டரி கிரேட் எக்ஸாமினேஷனுக்குரிய பார்ட்டியவும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்குரிய பார்ட்டியே தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வுக்குரிய அந்த அசல் வினாத்தால் அது எங்கிருந்து கேட்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை காணொலியாக நமது வலைவலி பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருக்கோம். அதனை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பிடி-பிஆர்டி எக்ஸாமினேஷன் நடந்துச்சு இல்லையா, அதோட பார்ட்டியே தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வுக்குரிய அசல் வினாத்தால் அது எங்கிருந்தெல்லாம் கேட்கப்பட்டுள்ளது, அதற்கான ஆதாரம் விளக்கத்தை நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். நேரடியாக காணொலிக்குள்ள போயிடலாம். கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சொல் நேரடியா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இல்ல, ஆனா இது தொடர்பா இது மாதிரியான சொற்கள் இருக்கு. அதை நம்ம சரியா பார்த்துருந்தோம்னா இதுக்கு நம்ம சரியா ஆன்சர் பண்ணிட முடியும். அதுக்கான ப்ரூஃப் நான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 84 இருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னா கிடந்த என்பதற்கான பகுபத உறுப்பிலக்கணம் கிட பிளஸ் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் அ அப்படிங்கிறது தான் சரியான பகுபத உறுப்பிலக்கணம். அடுத்து விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். இது ஒரு திருக்குறள். அந்த திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதை நான் டிஸ்பிளே பண்றேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இறத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு அப்படிங்கிறது. இப்ப இந்த விடுபட்ட சொற்களை பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இறத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. அப்ப சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. செந்தாமரை. இது புணர்ச்சி விதிகளை பயன்படுத்தி கேட்டிருக்காங்க. இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறது. இந்த புணர்ச்சியை பத்தி பாத்தீங்கன்னா இந்த செந்தாமரை அப்படிங்கிறது 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. புணர்ச்சி நம்மளுக்கு 9ஆம் வகுப்புல இருக்கு கொஞ்சம். அதே மாதிரி அதை பார்த்துட்டீங்கனாலே ஓரளவுக்கு நம்ம அந்த கான்செப்ட் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால அடிச்சிட முடியும். இந்த கேள்வி பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 49ல 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. இந்த செந்தாமரை அப்படிங்கிறது ஈறுபோதல் பிளஸ் முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி புணர்ந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? சரியான விடையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் முரண்படுவது போல் முரண்படாத மெய்மையை தான் நம்ம முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்றோம். அதுக்குரிய ப்ரூஃப் 10ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்ல இருக்கு. பொது தமிழ்ல முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அசைகள் ஒரு பக்கமும் வாய்ப்பாடு மறுபக்கமும் கொடுத்துருக்காங்க. இப்ப நேர் நேர் நிறை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தேமாங்கனி. நிறை நிறை நேர் அப்படிங்கிறது கருவிலங்காய். நிறை நேர் நேர் அப்படிங்கிறது புளிமாங்காய். நேர் நிறை நிறை அப்படிங்கிறது கூவிலங்கனி. இதுவும் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. அதற்கான ப்ரூஃப் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது சொற்களை கலைச்சு போட்டிருக்காங்க. அதை ஒழுங்குபடுத்தி நம்ம சொற்றொடரை மாத்தணும். அப்படி இருக்கக்கூடிய சரியான சொற்றொடர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஸ்கூல் புக்ல 10ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்ல இருக்கு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது? பொசுக்குகிறது வெயில். இந்த வார்த்தை 10ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா அது வினைமுற்று தொடர் அப்படின்றது மாதிரி டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வினைமுற்று தொடர்னா என்ன அப்படிங்கிறது 57ஆம் பக்கம் இதுல பாத்தீங்க, 63ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அது தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம பொசுக்குகிறது வெயில் என்னன்றதை நம்ம ஐடென்டிபிகேஷன் பண்ணி நம்மளா ஓன ஆன்சர் பண்றது மாதிரி தான் இருக்கு. இந்த பொசுக்குகிறது வெயில் அப்படிங்கிறது வினைமுற்று தொடர். சரிங்களா? அடுத்தாப்புல மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது. இதுவுமே புணர்ச்சி தான். உங்களுக்கு 11th ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா தெளிவா புணர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். இது பேஜ் நம்பர் 31லயும் பாத்தீங்கன்னா சில தகவல்கள் இருக்கு. அதையும் நீங்க பாத்துக்கலாம் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல. இந்த மயிலுறுத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி பாத்தீங்கன்னா புணர்ந்திருக்கிறது. சரிங்களா? மயிலுறுத்து அப்படிங்கிறது. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பு மரணம் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது மதுரை காஞ்சி. இதுவுமே 10ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்ல இருக்கு. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. அடுத்தாப்புல உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாரதியார். இதுவுமே 10ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்ல உங்களுக்கு இருக்கு. தமிழ்ல உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா தவறான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதுவுமே 10th ஸ்கூல் புக்ல 10ஆம் வகுப்புல இருக்கு. இந்த இதுல தவறா இருக்கிறதுன்னா ஓமை தொகை அப்படிங்கிறது முறுக்கு மீசை வந்தார்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது அன்மொழி தொகை. சோப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார்ன்றது அதுக்கான ஆதாரம் நான் கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார். சோப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கு மீசை உடையவர் வந்தார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்மொழி தொகையை குறிக்கக்கூடியது. இப்ப இந்த ஓமை தொகை அப்படிங்கிறது மலர் கை மலர் போன்ற கை அப்படின்லாம் பாத்தீங்களா, அதான் ஓமை தொகைன்னு சொல்லுவோம். அப்ப அங்க அதுதான் தவறா பொருந்தி இருக்கிறது.
ரைட்டு. அடுத்து 12வது கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்பட்டவர் சட்டமேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார். பாரதமணி, அதுக்கப்புறம் வந்து கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் வந்து பணிபுரிந்துள்ளார் இருக்கு. பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தவர் வந்து கூப்பா ராசகோபாலன் சொல்லுவோம். அவர் தான் பணிபுரிஞ்சிருப்பாரு. இப்ப இங்க சரியானது தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து கூற்று 1, 2 தான் சரி. சிவஞானம் வந்து சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் மேலவை தலைவராகவும் வந்து பாத்தீங்கன்னா பதவி வகித்திருப்பாரு. அதற்கான ப்ரூஃப் வந்து இங்க கொடுத்திருப்போம் பாருங்க. சிவஞானம் வந்து சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்துல தெளிவா இருக்கு. அடுத்து வந்து மஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிக. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்கூல் புக்ல இருக்கு, 224 பக்கத்துல இருக்கு. ஆனா இந்த டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. தேவரணையர் கையவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படிங்கிற இந்த குரல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த குரல் வந்து எங்க இருக்கு அப்படின்னா டைரக்டா வந்து உங்களுக்கு 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. அதற்கான ப்ரூஃபும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேவரணையர் கையவர் அவர் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படிங்கிறது. இந்த மஞ்ச புகழ்ச்சி அணின்றது புகழ்வது போல் பழிக்கிறதும் பழிப்பது போல் புகழ்வதும் மஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த குரல் ஆக்சுவலா டைரக்டா வந்து எங்க இருக்கு அப்படின்னா 9th புக்ல இருக்கு. ஆனா வந்து மஞ்ச புகழ்ச்சி அணினா என்னன்றது அந்த பேசிக் கான்செப்ட் 10th புக்ல இருக்கு. அதை வச்சு நம்மளால வந்து என்ன பண்ணிட முடியும்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து 14வது கொஸ்டின் வந்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. இது வந்து 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்துல பேஜ் நம்பர் 17, 18ல வந்து இருக்கு. சரிங்களா? இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து வினையடி விகுதியுடன் சேருவது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா விகுதி பெறாத வினைப்பகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேடு சூடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்த எண், காலம், இடம், பால் உணர்த்தாமல் வருவதற்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்றது இங்க சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. அடுத்தாப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது அப்படின்றது வந்து ஆன்சர் வந்து வஞ்சிப்பா. இது வந்து டைரக்டா இல்லாம இருக்கு. ஆனா அதுக்குரிய ப்ரூஃப் வந்து 10th ஸ்கூல் புக்ல இருக்கு. தமிழ் புக்ல இந்த தூங்கல் ஓசை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். தூங்கல் ஓசைன்றது வந்து பாத்தீங்கன்னா வஞ்சிப்பாவுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்ப இதுல லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் தூங்கல் ஓசை என்னன்னா சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்தே வருவது. இதை தான் அங்க கொடுத்துருக்காங்க. துல்லாம வர்றது அப்படின்றது, துல்லாத சீர்கள் தாழ்வாக வர்றது, அதாவது அந்த லாஸ்ட் லைனை தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தூங்கல் ஓசை எதற்குரியது அப்படின்னா இந்த தூங்கல் ஓசை வந்து வஞ்சிப்பாவுக்குரியது. அந்த தான் வந்து இங்க கொஸ்டினா வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. டைரக்டா இல்லாம கொஞ்சம் இன்டைரக்டா இருக்கு. பாத்தீங்கன்னா சரி ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு பொறுத்துக வந்து கேட்கப்பட்டுள்ளது. இதை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிழையா நன்மொழி அப்படிங்கிறது நற்றிணையில குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வாக்கியம். அடுத்து வந்து பிறநோயும் தம் நோய் போல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு முக்கியமான வாக்கியம். செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிறது புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான வாக்கியம். நன்றும் தீதும் ஆய்தலும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சியை குறிப்பிடப்படக்கூடிய முக்கியமான ஒரு வாக்கியம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கியங்களை கொடுத்துட்டு அது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, அந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறத பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்குமே வந்து கரெக்டா நான் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? செல்வத்து பயனை ஈதல் அப்படிங்கிறது புறம்ன்றது இங்க புறநானூற்றை குறிக்கக்கூடியது. பிறநோயும் தம் நோய் போல் அப்படிங்கிறது கலின்றது கலித்தொகை குறிக்கக்கூடியது. பிழையா நன்மொழி அப்படிங்கிறது நற்றிணையில குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நன்றும் தீதும் ஆய்தலும் அப்படிங்கிறது மதுரை காஞ்சியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து கால வலுவமைதி. சரிங்களா? இதை கான்செப்ட் வச்சு நம்ம அடிக்கணும். இப்ப இந்த கால வலுவமைதி என்னன்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? இந்த தொடர்ல வந்து குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதவில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுதான் இங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் யாதுன்னா கால வலுவமைதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18 வரைக்கும் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கலைஞர் ஐயாவோட பாடம் ஒண்ணு சேர்த்தாங்க. அதுக்கு பல ஒரு பாடத்தை நீக்கி இருந்தாங்க பாத்தீங்களா? அந்த நீக்கின பாடத்துல இருந்து கேட்டது. ஏன்னா இது வந்து இந்த கொஸ்டின் வந்து முன்னாடியே வந்து எடுத்ததுனால அது பண்ணியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வந்து புதிய தமிழ் புத்தகம், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்வி ஆண்டுல ஜூன் மாசம் வரக்கூடிய தமிழ் புத்தகம் 7 இயல் கொண்ட தமிழ் புத்தகமா தான் வரப்போகுது. நீங்க அதை மட்டும் படிச்சாலே போதும், கண்டிப்பான முறையில வந்து நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். அதை வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். நீங்க பாஸ் பண்ணா போதும், பண்டிதராக வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். இப்ப வந்து இந்த நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சரிதான். கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரிதான். அதுக்குரிய ப்ரூஃபும் நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கோம். நீரற வரியா கரகத்து அப்படிங்கிறது புறநானூற்றுல குறிப்பிடப்பட்டுள்ளது. அதான் புறம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது அப்படிங்கிறது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதைத்தான் அங்க ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே சரிதான்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாவலரர் பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான விடை வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தும் முந்துற்றோம் யாண்டும், அதுதான் வந்து சரியான விடை. அதுக்குரிய ப்ரூஃபும் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. தமிழ்த்தாய் வாழ்த்தும் முந்துற்றோம் யாண்டும் என்ற தலைப்புகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கனிச்சாறு தொகுதி தொகுப்புல இருந்து இருவேறு தலைப்புகள் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. இதுவுமே வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் அப்படின்ற தகவல் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து கேட்கப்பட்ட வினா, ஜென்ரலா கேட்டிருக்காங்க. என்ற சொல்லின் இருபொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலே வந்து பெரியது அப்படின்னு அர்த்தம். விலங்கு அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. அப்ப வந்து 21 சி வந்து சரியான விடை. அடுத்து வட்டார மொழி கொச்சை மொழி பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிய. ஆக்சுவலா இந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிழை இல்லாம கொடுத்துருக்காங்க. இது பிழையோட இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் வந்து 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்துல பேஜ் நம்பர் 61 இருக்கும். இப்போ வந்து நம்மளை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வட்டார மொழி கொச்சை மொழி பிறமொழி சொற்கள் இடம்பெறாம தூய தமிழ் சொற்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுல சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான சொல்லாடலா இருக்கு. என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து வந்து போல செய்தல் பண்பு எக்களவியில் ஆட்டம் அப்படி இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த கலைஞர் ஐயா பாடம் ஒன்று சேர்த்தாங்க. அந்த பாடத்தை சேர்க்கிறப்பல ஒரு பாடம் நீக்கப்பட்டது. அந்த பாடத்துல இருக்கக்கூடிய கேள்வி சரிங்களா. இது வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா. அந்த அதுவுமே இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து 24வது ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படமான படைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஊருக்கு 100 பேர் அப்படிங்கிறது திரைப்படமானது. இதுல நான் வந்து ப்ரூஃப் வந்து காமிச்சிருங்க பாருங்க. திரைப்படமான படைப்புகள் நிறைய இருக்கு. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார், ஊருக்கு 100 பேர் உண்மை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் அப்படிங்கிறது. இப்ப இதுல ஊருக்கு 100 பேர் அதுல வந்து ஆப்ஷன்ல இருக்கு. அதான் வந்து ஆன்சரா கொடுத்துருக்காங்க. அடுத்து கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யாருன்னு கேட்டிருக்காங்க. கு அழகிரிசாமி. இதுவுமே 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர் அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. விளையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது? இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ஒரு பொருத்துக்களை வச்சு பார்த்தோம். அது என்ன திரும்ப கேட்டிருக்காங்க. நற்றிணை சரிங்களா. அதுமே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றிணை குறிப்பிடுகிறது. அடுத்து பொருத்தம் இல்லாததை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து ஒரு 4 இருக்கு. அதுல 1 மட்டும் பொருத்தம் இல்லாமல் இருக்கு. இதுல பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா புதிய வார்ப்புகள். புதிய வார்ப்புகள்ன்றது வந்து சிறுகதை தொகுப்பு, நாவல் கிடையாது. அப்ப அதான் வந்து தவறா இருக்கு. அதுதான் வந்து சரியான ஆன்சரு. அப்ப 27க்கு பி ஆன்சரு. அதற்குரிய ப்ரூஃபும் வந்து நான் கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும். சிறுகதை தொகுப்புல புதிய வார்ப்புகள் இருக்கும். ரைட். அடுத்து 28வது கொஸ்டின் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஸ் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார்னா ஈகையும் செய்வதாக கம்பர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இதுவுமே வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து 29வது கொஸ்டின் திருத்தணிகை விழா குறிப்பிடும் 50 காப்பிய வைப்பு முறை யாது? இது வந்து இந்த ஆர்டர் வந்து திருத்தணிகை விழா அந்த நூல்ல இந்த 50 காப்பியங்கள்ல எந்த முறையில வரிசைப்படுத்திருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது எப்படி வரிசைப்படுத்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் சீவக சிந்தாமணி, 2வது வந்து சிலப்பதிகாரம், 3வது மணிமேகலை, 4வது வளையாபதி, 5வது வந்து குண்டலகேசி. அது ஒரு பாடல்ல வந்து கொடுத்திருப்பாங்க. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணியே கலை புனைந்தான், நந்தா வளையாபதி வாசனும் கீந்தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருத்தணிகை விழால வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கும். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இது ஒரு ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 30வது வினா குறில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வலி வாலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 68ஆம் பக்கத்துல இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காற்றை குறிப்பிடக்கூடியது. வாலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் அதை குறிப்பிடக்கூடியது சரிங்களா. அப்ப எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 வினா வரைக்குமே நேரடியாக உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து தான் கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து அதை படிச்சீங்கனாலே கண்டிப்பான முறையில பாஸ் பண்ணிடலாம். தமிழ் தகுதி தேர்வை பத்தி எந்த விதமான பயமும் இல்லாம நீங்க வந்து போய் தேர்வை வந்து எழுதலாம். நீங்க முதல்ல நீங்க பண்ண வேண்டிய வேலை வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை மட்டுமாச்சும் நீங்க வந்து இருக்கக்கூடிய அந்த புதிய புத்தகத்தை வாங்கி அந்த 7 ஏழையாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா படிச்சு முடிச்சிருங்க சரிங்களா. வாழ்த்துக்கள். நன்றி.